Hi guys, this is Jagan from Seventh Sense Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பை செல் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நான் பை செல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக பிளைண்டாக என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரு ஆகிறது ரொம்பவே பெட்டர், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, 299 அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணும்னா கேளுங்க, ஓகேங்களா. வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வச்சுருக்கு, ஓகேங்களா. இந்த டிமாண்டில் பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து நல்லாவே பை வந்து போயிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த ஹை எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், லாஸ்ட்டு வீடியோ எண்டு ஸ்க்ரீன்லேயும் வீடியோ வரும், அதெல்லாம் பார்த்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது கோல்டில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி பேசலாம், ஓகேங்களா. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது இங்கே இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஹை கிடையாது, ஓகேங்களா. இது ஹை கிடையாது, இதுதான் வந்து ஹை. ஏன்னா இந்த லோவை எடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹை வந்து வேலிட் கிடையாது, இதுதான் வந்து ஹை. ஒன்றும் இல்லை, இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹையை நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சிம்பிளாக ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பிளாக்ஸ் வந்து எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 பிளாக்கும் வந்து வேலிட் தான், ஓகேங்களா. இது ஒன்று, இங்கே இருக்கிறது. ஸோ இது ஓவராலாக இந்த பிளாக் எடுக்கலாம், ஆனால் சேஃப்டிக்கு இந்த பிளாக் எடுத்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா போகிறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டு கீழே இருக்கிற பிளாக்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஸ்வீப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் வேலிடு 15 மினிட்ஸில் இருக்கும், ஓகேங்களா. தென் இந்த பிளாக்கும் வேலிடு தான், ஓகேங்களா. ஓகே, ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ எத்தனை டிமாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 5 டிமாண்ட் வந்து நமக்கு இந்த மூமெண்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு மினிமம் டிமாண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம், ஸோ ஓவராலாக டிமாண்ட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இது வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ அது ஓவராலாக இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட்ஸ் வந்து ப்ளூவில் நோட் பண்ணிடலாம், சரிங்களா. தென் இங்கே ஒரு டிமாண்டு கிடச்சிருக்கு. ஸோ கீழே நமக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில். இதுவும் டிமாண்டாக எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால இதை எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ 4 ஹவருக்கு வரலாம். இப்போது இந்த ப்ளூ லைனில் ப்ளூ ஜோனில் இருக்கிற டிமாண்டை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ப்ளூ ஜோனில் இங்கே ஒன்று இருக்குது, தென் அதே ப்ளூ ஜோனில் இங்கே ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ 1 2 இந்த ஸ்வீப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேலிடாக எடுக்க வேண்டாம். இங்கே இருக்கிற இதுவும் நம்ம கம்பல்சரி எடுக்கணும், இதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓவர் பவரை வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கும், ஓகேங்களா. அந்த ஓவர் பவர்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி கீழே வந்துச்சுன்னா அந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகும். அந்த ஓவர் பவர் எங்கே இருக்கோ அது வந்து மார்க்கெட் வந்து பை புஷ் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணும். அங்கே இருக்கிற நம்ம டிமாண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கு தான் எடுத்தேன், ஓகேங்களா. ஸோ நான் எப்படி எடுப்பேன்னா, இங்கே இருக்கிற டிமாண்ட்லாம் எதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நான் வந்து பை போயிடுவேன், ஓகேங்களா. ஸோ டிமாண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கங்க பாஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வேலிட். எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பை போயிருங்க.
இந்த ஹை வரைக்கும் ஓவராலாக பை போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம இன்னொரு பிளான் பண்ணலாம். மார்க்கெட் இந்த ஹை எடுத்துருச்சு. ஓவராலாக ஆல் டைம் ஹைக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் என்ன பண்ணணும்? டிமாண்டுக்கு வந்தால் தான் பை போகிறதுக்கு பவர் கிடைக்கும். இல்லைனா கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணும். இப்போ கரண்ட்டு ட்ரேடிங் ரேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லோ, தென் இங்கே இருக்கக்கூடிய ஹை. ஓகேங்களா? இதுதான் இப்போது கரண்ட்டு ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் இந்த ஹை எடுக்கணும், இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோ எடுத்தால் சோச், இந்த ஹையை எடுத்தால் நமக்கு பிஓஎஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து போய் தான் ஆகணும். அப்போது மார்க்கெட் கீழே வரணும்னா எவ்வளோ தூரம் கீழே வரும்? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துருச்சுன்னா எவ்வளோ தூரம் மேலே போகலாம்? இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து மார்க்கெட் எடுத்துட்டான். இங்கே இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் எடுத்துட்டான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, மேலே இருந்துட்டு புல் பேக் ஆகி ஏதாவது ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே வரணும். இல்லைனா டிமாண்டில் ஃப்ளிப் ஆகிட்டு சோச் நடக்கணும். ஸோ மார்க்கெட்டில் இது 2 விஷயம் தான் இருக்கணும். ஒன்று கீழே போகணும், இல்லாட்டி மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ கீழே போனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகணும். ஓகேங்களா? இப்போது கரண்ட் மூமெண்ட் வந்து செல் போனால் தான் இந்த டிமாண்டுக்கு போய் ஆகணும். அப்போது நம்ம கொஞ்சம் செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் செல் வந்து போக மாட்டேன், மோஸ்ட்லி பை மட்டும் தான் போவேன். டிமாண்டில் பை மட்டும் தான் போவேன். ஸோ இந்த டைம் நான் ஏன் செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் இந்த ஹையை எடுத்து நமக்கு இந்த லோவை கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதனால் ஏன் வந்து நம்ம செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஷியனோட ஹை, தென் லண்டனுடைய ஹை, அதே மாதிரி ஏஷியனோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துருச்சு. இங்கே எடுத்து இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு நமக்கு லண்டனையும் ஏஷியனையும் நம்மளோட நியூயார்க் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் இந்த லண்டனோட ஹையும் ஏஷியனோட ஹையும் நியூயார்க் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. அந்த ஒரு செஷன் டைமிங்கில் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு சப்ளை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? எக்ஸ்டர்னல் லோஸ் எல்லாம் எடுத்துட்டான். இருக்கக்கூடிய லோலாம் எடுத்துட்டான். அதாவது ஒரு செல் சேல் லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ மார்க்கெட் வந்து பை சேல் லிக்விடிட்டியாக ஹண்ட் பண்ணணும். ஹண்ட் பண்ணால் தான் அவனுக்கு பவர் கிடைக்கும். ஓகேங்களா? ஹண்ட் பண்ணால் தான் அவனுக்கு பவர் கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறான்? மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பை சேல் லிக்விடிட்டியை இங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா, இந்த பை சேல் லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம செல் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸில் எடுத்தனால 5 மினிட்ஸில் என்ன பண்ண போகிறேன்? ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட் பிளாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட் இங்கே 15 மினிட்ஸ் பிளாக்குக்கு வரோம் அப்படின்னா இதை மிட்டிகேட் பண்ணிட்டு நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இன்கேஸ் உள்ளே வந்துட்டான், 5 மினிட்டுக்கு உள்ளே வந்துட்டான் அப்படின்னா நம்ம 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு இந்த லோ எடுத்துட்டான், அரல்ஸ் இப்படி கீழே வரான், இப்படி கீழே வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறான். அப்போது ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லோவை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணணும். பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, நீங்கள் இங்கே போட்ட ஆர்டரை எஸ்எல்லை மூவ் பண்ணிடுங்க அப்படி. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ஒரு 2 பாடி க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். இப்படி 2 பாடி க்ளோஸ் பண்ணால் நான் வந்து
என்னோட ஆர்டரை வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எவ்வளோ தூரம் வந்து நம்ம டிபி வந்து செட் பண்ணலாம்? நம்ம ஒன்ஸ் பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? சிம்பிள் தான். இது நல்ல ஒரு என்ட்ரி. ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிரேக் ஈவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு என்ட்ரி. நாளைக்கு ஏஷியன் டைமிங்கில் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. செஷன்ஸில் இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. செஷன்ஸில் இந்த என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா அது ரொம்பவே வேலிடு. கன்ஃபர்மேஷன் பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி உள்ளே போயிருங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஓவராலாக நிறைய கரன்சி பேர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, யூரோ ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். 4 ஹவர்னுடைய சப்ளையை மார்க்கெட் வந்து யூரோ ஹிஸ்ட்ரியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து எடுத்துருச்சு. எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஸ்வீப் பண்ணி இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் இங்கே ஸ்வீப் பண்ணி நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. ஆனால் நமக்கு வந்து இங்கே சப்ளை வந்து கிடைக்கல. ஓகேங்களா? சப்ளை கிடைக்காதனால நம்ம செல் போக வேண்டாம். ஓகேங்களா? இப்போது இங்கே லோ இருக்குது. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் ஓகே. இந்த லோ வந்து எடுக்குதுன்னா நமக்கு ஒரு சப்ளை கிடைக்கும்ல, அங்கேருந்து செல் போனால் பெட்டர், ரொம்பவே பெட்டர். ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடைக்கல. ஆனால் இப்போது இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓவராலாக ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த மேலே இருக்கக்கூடிய ஹையை இந்த விக் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்திருக்கு. ஸோ அப்போது இந்த விக்கில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். 15 மினிட்ஸில் பார்த்தனால 1 மினிட்ல அந்த விக்கில் ஒரு சப்ளை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சப்ளைவும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் ஹை தான், அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் யாராவது செல் போகிறீங்க அப்படின்னா இந்த சப்ளையில் 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த லோ வரைக்கும் டிபியை வந்து புக் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை கிடையாது. ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண விக்கில் நம்ம செல் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஓவராலாக அங்கே சப்ளை கிடையாது. அப்போ மார்க்கெட் இதில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஓவராலாக இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த டிபி கொடுத்துட்டும் மேலே வரலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா 1 மினிட்ல கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் உங்களோட டிபியை புக் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் உங்களோட டிபியை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ளையில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவராலாக நிறைய கரன்சி பேர்ஸ அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கரன்சி பேர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்டில் போடுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.